அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபியாக ஒரு ரசூலாக தீர்மானித்து பிறக்கச் செய்தான். இதனால் இந்த ரபியுல் அவ்வல் மாதம் இஸ்லாமிய அறிஞர்கள் அந்த நபி அவர்களுடைய வாழ்வை, அந்த நபி அவர்களுடைய பண்புகளை, அந்த நபி அவர்களுடைய சகல விடயங்களையும் எழுதுகின்ற, பேசுகின்ற, மக்களுக்கு எடுத்துச் சொல்கின்ற ஒரு வழக்கம் இருந்து வருகிறது. மார்க்கம் அனுமதித்த முறைகளிலும் சிலர் மார்க்கம் அனுமதிக்காத முறைகளிலும் இந்த மாதத்தை பயன்படுத்துகின்றனர். அவைகளில் நபி அவர்களை பற்றிய விடயங்களை எடுத்துச் சொல்வது என்பது மார்க்கம் அனுமதித்த ஒரு முறையாக, சமூகத்திற்கு பயன் தருகின்ற ஒரு முறையாக இருக்கிறது. இந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா மூமின்களுக்கும் ஒரு பொதுவான கடமையை வைத்திருக்கிறான். அதுதான் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாங்கள் அன்பு கொள்ள வேண்டும் என்ற ஒரு கடமை. மார்க்கத்துடைய கடமைகளை பார்த்தால் எங்களுடைய உடலை வருத்தி அல்லது பொருளாதார ரீதியான அடிப்படையில் இப்படித்தான் மற்ற கடமைகள் இருக்கிறது. அன்பு கொள்ள வேண்டும் என்ற ஒரு கடமை, மனிதனுடைய மனதில் அன்பு கொள்ள வேண்டும் என்ற ஒரு கடமை மார்க்கத்தில் இருக்கும் என்றால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாங்கள் கொள்ள வேண்டிய அன்பாக மாத்திரம்தான் இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதனை ஒவ்வொரு மூமினுக்கும் ஃபர்து ஐனாக வைத்திருக்கிறான், கட்டாய கடமை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலை. உங்களில் யாரும் மூமினாக முடியாது எதுவரை ஹத்தா அகூன அஹப்ப இலை, ஒருவருடைய மனதில் எல்லா மனிதர்களை விடவும் நான் பிடித்து போகும் வரை ஒரு உண்மையான மூமின் என்ற பெயரை அல்லாஹ் அவருக்கு கொடுக்க மாட்டான். மனிதர்களில் மிக நேசத்துக்குரிய மனிதர்கள் இருப்பார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதனை பொறுத்து மின் வாலிதி, அவனுடைய உம்மா வாப்பாவுடைய இரக்கம் அவனுக்கு கூடுதலாக இருக்கும். வவலதி, அவன் பெற்றெடுத்த பிள்ளைகளுடைய பாசம் கூடுதலாக இருக்கும். ஆனாலும் அவர்களை விடவும் என்னுடைய அன்பு மனிதர்களுடைய மனதில் வராதவரை யாரும் உண்மையான மூமினாக மாற முடியாது. இவர்கள் தவிர்ந்த ஒன்னாசி அஜ்மாயின், வேறு யாராக இருந்தாலும் சரி, எல்லா மனிதர்களை விட நபியுடைய அன்பு உள்ளத்தில் மிகைக்க வேண்டும். இப்படி வந்தால்தான் ஒருவர் மூமின். இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த ஹதீஸுடைய விளக்கத்தை 4 அடிப்படையில் பிரித்து பேசி இருக்கிறார்கள். அன்பு என்பது எல்லா மனிதர்களுக்கும் வந்துவிடாத ஒன்று. அன்பை எப்படி அல்லாஹ் கடமையாக்கலாம்? ஒரு மனிதரை காட்டி இவரோடு நீங்கள் அன்பு கொள்ளுங்கள் அன்பு கொள்ளுங்கள் என்று சும்மா சொல்ல முடியாது. அன்பு கொள்வதற்கும் காரணங்கள் வேண்டும்.
இந்த நபியுடைய அன்பு சாதாரணமான விடயம் அல்ல. நபியுடைய அன்பு யாருடைய மனதில் இருக்கிறதோ அவர்களை அல்லாஹ் மூமின்கள் என்றே தான் ஏற்றுக்கொண்டான். உலகத்தில் அல்லாஹ் மூமின்கள் என்று சான்று பகர்ந்தவர்கள் யார்? நபியோடு அன்பு வைத்திருந்தால் போதும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். மூமின்களிடம் நபி அவர்களுடைய இடம் என்ன தெரியுமா? அவர்களின் உயிரை விடவும் மேலானவர்கள். என்னுடைய உயிரை விட என்னுடைய நபியை நான் மேலாக மதிக்கிறேன் என்ற உணர்வு இருந்தால் அவர்கள் மூமின்கள் என்ற சான்றிதழை அல்லாஹ் குர்ஆனில் வழங்கிவிட்டார். இந்த அன்பு உலகத்தில் எங்களுக்கு ஈமானிய பட்டத்தை தரும். நாளை மறுமையில் எதை தரும்? சஹாபாக்கள் நபி அவர்களோடு கொண்டிருந்த பாசத்தினால் நபியை பார்க்க வேண்டும் என்ற உணர்வு வந்துவிட்டால் ஓடோடி வருவார்கள். நபியுடைய முகத்தை பார்த்துவிட்டு போய்விடுவார்கள். ஒரு நாள் ஒரு சஹாபி அழுகிறார். நபி அவர்கள் அழுகைக்கு காரணம் கேட்கின்றார்கள். அப்போது அந்த மனிதர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், உலகத்தில் நானும் மனிதன், நீங்களும் மனிதர், எங்களோடு வாழுகிறீர்கள். உங்களை பார்க்க வேண்டும் என்ற அன்பும் துடிப்பும் வந்துவிட்டால் உங்களுடைய முகத்தை நாங்கள் பார்த்து விடுகிறோம். நாளை மறுமையில் நீங்கள் எல்லாம் நபிமார்கள், உங்களுடைய ஸ்தானம் ரொம்ப பெரிதாக இருக்கும். நாங்கள் சாதாரண மனிதர்கள். யா ரசூலல்லாஹ், சின்ன சின்ன சொர்க்கத்தில் தான் நாங்கள் இருப்போம். உங்களுடைய இடத்திற்கு உங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசை வந்துவிட்டால் நாங்கள் எப்படி வருவது யா ரசூலல்லாஹ்? நாங்கள் எல்லாம் சின்ன மனிதர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல் மர்உ மஅ மன் அஹப்ப. உலகத்தில் ஒரு மனிதன் யாரை நேசிக்கின்றானோ நாளை மறுமையில் அவன் அவரோடுதான் இருப்பான். முஹத்திதுகள் சொல்கிறார்கள், நபியுடைய நேசம் உள்ளத்தில் இருந்து விட்டால் அந்த மூமினுக்கு நபியுடைய சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். சுப்ஹானல்லாஹ், இதைவிட பெரிய பாக்கியம் வேறு எதுவாக இருக்க முடியும்? நபியை பார்க்க வேண்டும், எந்த நேரமும் பார்க்க வேண்டும் என்ற உணர்வு சொர்க்கத்தில் கூட நபியை விட்டு பிரித்து விடாது. இவ்வளவு பெரிய பாக்கியத்தை தருகின்ற இந்த அன்பு உணர்வு ஒரு மூமினுக்கு சாதாரணமாக எல்லோரோடும் வந்து விடாது. அன்பு என்பது